இது தப்புன்னு கூடி சீக்கிரமே நான் புரிய வைப்பேன். என்ன மருமகளா ஏத்துக்கவும் வைப்பேன். காயத்ரி, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. அம்மா சொல்ல வேதம்னு நினைக்கிற செலியன் முதல் தடவையா தான் அம்மாவை எதிர்த்து ரேஷ்மாவை பிடிக்கலன்னு நேருக்கு நேரா சொல்ற தைரியம் வந்திருக்குன்னா அது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றிமா. இதுக்கு மேலேயும் நீ எல்லாத்தையும் மறைச்சு நாடகம் போட வேண்டாம். போதும் தாயி, நீ போட்ட வேஷம். செழியன் கிட்ட நீ காயத்ரியில கலைவாணின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. செலியன் கட்டின தாலிய சுமந்துக்கிட்டு செலியனை கணவனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய புரிய வைக்கிற காலம் வந்துருச்சு தாயி. நீ தைரியமா உன் மனசுல இருக்கிறத சொல்லு தாயி. தைரியமா நான் சொல்றதுக்கு ரெடி. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் செழியன் அவங்க அம்மாவுக்காக ஏன் காதலை ஏத்துக்கலனா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுப்பா. அப்படி நினைக்காத தாயி. உண்மையிலேயே செழியன் உன்னை நேசிக்கிறதா இருந்தா நிச்சயமா உன் காதலை ஏத்துப்பான். நீ சொல்லிடு தாயி. உண்மையிலே செழியன் என்ன நேசிக்கிறதா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல என்கிட்ட வந்து காதல சொல்லுவாரு. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, காயத்ரி விரும்புறேன்னு அம்மா கிட்ட சொல்ல சொன்னா ரேஷ்மாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு வந்திருக்க. ரேஷ்மாவை பிடிக்கலன்னு சொன்னா வேற யாரை உனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி கேட்கவே இல்லையே. அதனாலதான் நான் ரேஷ்மாவை பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா அம்மா ரேஷ்மாவை நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டே சரியா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரேஷ்மாவை பிடிக்கலன்னு அம்மா கிட்ட சொன்னதை விட காயத்ரி எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணிவன்னு சொல்லி கேட்டு இருந்தீனா அம்மாவே உங்களை சேர்த்து வச்சிருப்பாங்கடா. ரேஷ்மாவை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை கட்டாயப்படுத்திருக்க மாட்டாங்கடா. அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா அவங்க காயத்ரியை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் காயத்ரியை விரும்புறத அம்மா கிட்ட சொன்னா அம்மா கோவத்துல காயத்ரி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட மாட்டாங்களா? அதை நினைச்சுதாண்டா நான் சொல்லாம விட்டேன். அப்ப அம்மா காயத்ரி ஏத்துக்கலனா நீ காயத்ரியை மறந்துடுவியா? அது எப்படி முடியும்? என்னாலாம் காயத்ரியை மறக்கவே முடியாது. நான் காயத்ரி கிட்ட என் லவ் சொல்லதான் போறேன். காயத்ரி சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் போய் எங்க அம்மா முன்னாடி நின்று எப்படியா சம்மதிக்க வச்சிருவோம். அப்போ உன் காதல போய் முதல்ல நீ காயத்ரி கிட்ட தயங்காம சொல்லு. எதுக்கடா இப்ப பயந்துட்டு இருக்க? காயத்ரி என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, என் மனசுல இருக்கிற காதல நாளைக்கு நான் காயத்ரி கிட்ட கண்டிப்பா சொல்லதான் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி சொல்லு மச்சான். இந்த நம்பிக்கையே உன் காதல ஜெயிக்க வச்சிரும். கலைவாணி, என்ன இவங்க காயத்ரியை கலைவாணின்னு சொல்லி கூப்பிடுறாங்க? இவ காயத்ரியா இல்ல மாணிக்கம் கமலாவோட பொண்ணு கலைவாணியா? இந்தம்மா. என்னம்மா பாக்குற? இது பிறந்த நாள் பரிசு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. அப்ப இவ காயத்ரி இல்ல, நிச்சயமா இவ மாணிக்கம் கமலாவோட பொண்ணு கலைவாணிதான். என்ன நம்ப வச்சு இத்தனை நாளா நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. விடக்கூடாது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பாப்போம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நல்லா இருமா, நல்லா இரு. மாடி கலைவாணி, இனிமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்மா. நீ சந்தோஷமா இருப்ப. உன்னை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த முருகன் உனக்கு துணை இருப்பாமா. ஐயோ, ஆதிசங்கரி அத்தை அவங்க பால்கனில நிக்கிறத பார்க்காம நானும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுட்டேன். அப்பாவும் அம்மாவும் வேற கலைவாணின்னு வாய் நிறைய கூப்பிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணவங்க இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. ஒட்டு மொத்தமா இந்த அயோக்கிய கூட்டத்தை இப்பவே அடிச்சு விரட்டுறேன். இதோ பாருங்கப்பா, நீங்க என்ன மகளா நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா என் பேரு கலைவாணி இல்ல, காயத்ரி. இன்னைக்கு உங்க பொண்ணு பிறந்த நாளுக்காக என்ன நீங்க உங்க பொண்ணா நினைச்சு இந்த புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன்.